ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் குஹன் மூவிஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலி. இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தப்பே வந்து எனக்கு பெருசாக ஒரு ஃபேக்டர் வரவே இல்லை. ஏன்னா பார்க்க செட் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேக்காக தெரிஞ்சிச்சு. அண்ட் கேரக்டர்ஸ் யாரையும் பார்க்குறப்ப எனக்கு பெருசாக கூஸ் பம் கிரியேட் ஆகிற மாதிரி மூவிஸ் எதுவுமே கிரியேட் ஆகலை. ஸோ நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலும் ரெடிட்டு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலேருந்து ரஜினியோட 50th இயர் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஹைப்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கெல்லாம் தாண்டி நான் படத்துக்கு போய் உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த படம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் தக் லைஃப்க்கு சொன்ன ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு படம் வந்து ரொம்ப பிளாண்டாக ஃபீல் ஆச்சு. அதான் என்ன பிரச்சனை அப்படின்னா, படத்தில் வந்து ஒரு சாலிட் டைரக்ஷனே இல்லை எந்த பக்கம் போகிறோம் அப்படின்றதுக்கு. ஸோ இதில் நான் வந்து நிறைய விஷயம் நான் வந்து டெப்த்தாக போகலாம். பட் நான் ரொம்ப டெப்த்தாக போகலாம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஆர்ட் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்காக நம்ம படத்துக்கு போடல. எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு ஸ்டோரி கரெக்டாக இருக்கணும், ஸ்டோரி நல்லா இருக்கணும், இட் ஷுட் எக்ஸைட் அஸ், ரைட்? அண்ட் லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அண்ட் நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் எல்லா இன்டர்வியூஸும் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து படத்துக்குள்ளேயும் போகிறோம். ஸோ ஏற்கனவே லியோவில் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபெயில் ஆனதுக்கு ஹி வாஸ் லைக் ட்ரூலி apologetic for what happened with the movie because he was rushing the movie in writing. அண்ட் இந்த படத்துக்கு வந்து 2 வருஷத்துக்கு ரைட்டிங் எழுதுறதுக்கு வந்து டைம் இருந்திருக்கு. அண்ட் படத்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. அண்ட் தே ஹேவ் அன்லிமிட்டட் பட்ஜெட் ஃபார் திஸ் மூவி as well. அண்ட் சன் பிக்சர்ஸோட பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேன் இண்டியாவில் போகணும் அப்படின்றப்ப ஒரு விதமான பியர் ப்ரெஷர் இருக்குது. இது வந்து நிறைய பேர் ஏன் 1000 crores போகிறீங்க, நீங்கள் வந்து நல்ல படம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் திங் இஸ், நீங்கள் 2 கம்பெனியாக இருக்கீங்க, ஓகேவா? இந்த கம்பெனி வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு 50 கோடி ரெவன்யூ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னும் 1 கோடியிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ஆஃபீஸர் என்ன ஆகும், அவன் பாரு மேலே போயிட்டான் அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஒரு கம்பேரிசன் ஸ்கேல் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இப்போ டோலிவுட், கோலிவுட் அண்டு கர்நாடகா எப்படி, அதுவும் கோலிவுட்டா இல்லை காலிவுட்டா வேறு என்ன? ஸோ அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். நம்ம கேஜிஎஃப், புஷ்பா, ஆர்ஆர்ஆர், பாகுபலின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப தமிழ் which has had a lot of very good movies even before the rise of pan-Indian movies, நம்ம வந்து ரொம்ப லேக்கிங்கில் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் வர ஆரம்பிச்சு. அண்ட் சன் பிக்சர்ஸ் அதனால நிறைய புஷ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அதனால நிறைய கேமியோஸ் ஃபெல்ட் வெரி அவுட் ஆஃப் பிளேஸ். ஸோ ஆமீர் கான் இஸ் தேர் இந்த மூவி, அண்ட் உபேந்திரா இஸ் தேர் இந்த மூவி. அண்ட் ரஜினியோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த படம் ஜெயிலர் 2 மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் படம் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எந்த சீனுமே வந்து இது ஒரு பேட் சீனு, இது வந்து ஒரு மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த சீனோட கான்ட்ரிபியூஷன் ஓவரால் படத்துக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி நாட். அதுதான் என்னோட ஃபீலிங்காக இருந்துச்சு. அண்ட் ரஜினி இஸ் அமேசிங் இன் திஸ் மூவி. அண்ட் ரஜினியோட ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஹீ 74 years old. அண்ட் ரஜினியோட ஹெல்த்து, ரஜினியோட ஓவரால் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி வீக், வி ஆல் நோ. அண்ட் டு பி ஏபிள் டு ஹாவ் தேட் ஆஸ் இஸ் ஹெல்த் and then show Rajini charisma and Rajini aura in a movie is very difficult. I understand that, right? And Rajini has done his job to the most perfect possible way that he can. But the பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே ஒரு படத்துக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சீன் இருக்குது, அந்த சீனில் வந்து ரஜினி ஸ்லோ மோஷன் நடந்து வராரு, இல்லை விஜய் ஸ்லோ மோஷன் நடந்து வராரு, இல்லை அஜித் ஸ்லோ மோஷன் நடந்து வராங்க, இல்லை விக்ரமோ இல்லை கமலோ யாரோ ஸ்லோ மோஷன் நடந்து வராங்கன்னா, அந்த ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றது அந்த இம்பேக்ட் கிடையாது. அந்த சீனுக்கு ப்ரெசீடிங் சீன் இருக்குல்ல, அதில் என்ன நடந்து அவங்க ஸ்லோ மோஷன் நடந்து வராங்க, இல்லை என்ன நடக்க போது அதனால ஸ்லோ மோஷன் நடந்து வராங்க, அதுதான் மேட்டராக இருக்குன்னு தவிர ஸ்லோ மோஷன் நடந்துறது வந்து கான்செப்டாக இருக்காது. இப்போ ஜெயிலரில் எடுத்துக்கோங்க. ஜெயிலரில் வந்து டெக்னிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடியை வந்து காமிச்சிட்டு ஃபோக்கஸில் வந்ததுக்கப்புறம் நடக்கும். அண்ட் மியூசிக் வாஸ் லைக் ஆல்சோ பர்ஃபெக்ட். ஸோ நம்ம அந்த இது வர்றப்போ ஓகே ஜெயிலர் ஹேஸ் கம் அப்படின்ற நமக்கு ஒரு ஃபீல் வருது இல்லையா? அந்த ஃபீல் இந்த படத்தில் கிளியராக எனக்கு வரவே வரல. எனக்கு இது எங்கேருந்து பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ வந்துச்சு, டிஸ்கோவோட ப்ரோமோ வந்துச்சு. அந்த ப்ரோமோலேயே வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸுக்கு ரஜினி வாஸ் நாட் யூஸ்ட். இட் இஸ் அ டூப் ஹூ வாஸ் லைக் இன் த வீடியோ. கை பார்த்தா தெரியும், முடியை பார்த்தாலே தெரியும், 2-3 ஷார்ட்ஸுக்கு அந்த ஷோல்டர் நம்ம பார்த்தாலே தெரியும், இட்ஸ் நாட் ரஜினி. எனக்கு அந்த இதுலேயே வந்து த லேக் ஆஃப் எஃபர்ட் டு புட் ரஜினி இன் தட் வீடியோ மேட் மீ ஃபீல் வெரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மூவி. எனக்கு அந்த இடத்துலேருந்தே எனக்கு கூலியோட ஒரு ஹைப் ட்ரெயின் வந்து என்னால் வந்து ஏறவே முடியல. அண்ட் ட்ரெய்லர் வந்தப்பே வந்து எனக்கு அந்த செட்ஸ் எல்லாம் பார்க்கவே பயங்கர ஃபேக்காக இருந்துச்சு. அண்ட் அந்த கட்ஸே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெரி அண்டர்வெல்மிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ஹைப் ரொம்ப ஆயிருக்கூடாதுன்றதுக்காக ஹி ஹஸ் மேட் அ பேசிக் ஆஸ் கட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஐ டென்ட் ஃபீல் தட் வே பிகாஸ் இட் வாஸ் அ பேசிக் ஆஸ் மூவி. அண்ட் இந்த படத்தில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓவரால் வென் யூ லுக் அட் த மூவி, இட் இஸ் அ வெரி poorly written script, right? And there are actors who make it better, but it is a poorly written script. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு கதை வந்து நீங்கள் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே மாஸ்டர்னு ஒரு படம் இருக்கும். ஓகே, மாஸ்டரில் வந்து விஜய் அண்ட் பவானிக்கு நடுவில் உள்ள அந்த சண்டை தான் வந்து படம். ஸோ இட் merges them in a point and takes them to the end of the movie. So we know where the movie is going. ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விஜய் சேதுக்கு மறந்துருச்சு, கல்யாணம் நடக்கணும், அது ரெண்டும் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதான் கதை. ஸோ யூ நோ அ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் வேர் த மூவி இஸ் ஹெடட். இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா, விக்ரமில் வந்து அந்த குழந்தை கடைசியில் காப்பாற்றப்படுமான்னு உங்களுக்கு ஒரு காமன் கோல் இருக்கும். இந்த படத்தில் தயால்னு சொல்லி ஷோபின் இருக்காரு, சைமன்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா இருக்காரு. இவங்க 2 பேருமே வில்லங்கன்னு ஒன்று தெரியும். ஆனால் ஷோபினுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் சைமனுக்கு இல்லை. ஷோபின் இஸ் பேசிக்கலி அண்டர் சைமன், ரைட்? ஹி இஸ் பீன் ஹிஸ் ரைட் ஹேண்ட் ஹென்ச்மேன் ஃபார் 8 years அப்படின்ற மாதிரி தான் கதை வரும். அண்ட் நம்மளுக்கு சைமன் பற்றி ஒரு டெப்த்து நம்ம கிடைக்காம நம்ம சைமன் பற்றி ஃபீலே பண்ண முடியாது. அண்ட் நிறைய சப்ளாட்ஸ் இருக்குது. ஓகேவா, சத்யராஜோட பிளாட் இருக்குது, சத்யராஜோட பாஸ்ட் அண்ட் ரஜினியோட பாஸ்ட் இருக்குது, எலக்ட்ரிக் சேரோட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸ்ருதி ஹாசன் லூசிங் இஸ் ஃபாதர் ஒரு பிளாட் இருக்குது, அண்ட் தயாலுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, சைமனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, ஆமீர் கானுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அண்ட் தேவாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, தேவா வச்சிருக்க அண்டர் கவர் கூலிஸுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் ஒரு மாதிரி உள்ளே போட்டு ஒரு மாதிரி கிளம்ஸ் ஆகி இருக்கிறதுனால நீங்கள் படம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஃபாலோ பண்ண முடியாது. எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியும், பட் எதை நோக்கி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. தட் வாஸ் த பிகெஸ்ட் ஃப்ளா. அண்ட் எந்த ஆக்டருமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணல. இட் வாஸ் லைக் என்னடா அவங்க இப்படி நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்கே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. லைக் எப்படி இருக்குன்னா, 1000 crores நான் பண்ணணும், எல்லாரும் மொத்தமாக வந்து இங்கே ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது, தட்ஸ் ஆல் ரைட் வே டு டூ. இஃப் யூ டேக் கேஜிஎஃப்ல நம்மளுக்கு யஷ் யாருன்னே தெரியாது, பட் ஹி டஸ் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். அந்த ராக்கியோட கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்கனால தான் அந்த படம் ஓடிச்சே தவிர, கர்நாடகாலேருந்து ஒரு ஆள், ஆந்திராலேருந்து ஒரு ஆள் போடுறதுனால ஹிட் ஆகலை. புஷ்பாலயமே வந்து அந்த கேரக்டர் வாஸ் அப்ரிஷியேட் பை தி ஆடியன்ஸ். நல்லா இருக்கிறது செகண்டரி, பட் இட் வாஸ் அப்ரிஷியேட் பை தி ஆடியன்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் இங்கேயே வந்து ரஜினியோட பிராண்ட், ஆஃப்லைன் பிராண்ட் வச்சு தான் படத்தையும் ஓட்ட ட்ரை பண்ணுறோம். ரஜினி சூப்பர் ஸ்டார், ரஜினி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ரஜினி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அது ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கும். விஜய் வைக்கிறப்ப விஜய் தளபதி, நண்பா நண்பின்னு சொல்லிட்டு விஜயோட ஆஃப்லைன் பர்சனாக வச்சு நீங்கள் புஷ் பண்ணுறப்ப, a person who is away from Tamil Nadu, not Tamil Nadu, or like who is another state person, will not be able to resonate with it. இல்லையா, நம்ம யஷ் வந்து ராக்கின்னு பார்த்தனால தான் அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அவர் யாஷ்டா, அவர் வந்து குழந்தைகள் தெய்வம்டா அப்படின்னு நம்ம பேசியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு அவரோட இன்சைட் ஜோக் நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, இன்சைட் அப்ரிசியேஷன் நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ that should stop, using the brands for who they are and try to create characters. பஞ்சு அருளாச்சலம்னு ஒருத்தர் வந்து கமலுக்கும் ரஜினிக்கும் 2 பேருக்கும் படம் எழுதியிருப்பாங்க. அண்ட் தே ஆல்வேஸ் ரோட் ஸ்கிரிப்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டர்ஸ். இது ரஜினிக்கு படம் எழுதலை, இது வந்து நான் கமலுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, கதை எழுதுறப்பே வந்து அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பர்சனாக வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணுறப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்குது. ஸோ கமிங் பேக் டு கூலி, இந்த நிறைய சப்ளாட்ஸ் இருக்கிறதுனால நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஆமீர் கான் வந்து கிளைமேக்ஸில் வந்து 30 yearsக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபேமஸ் யூனியன் லீடர் நீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆமீர் கான், who was just merely a bystander when Simon's dad was killed by Rajini. ஆனால் சைமனால உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் நான் படம் ஃபுல்லாக சொல்கிறாரு, ரைட்? ஸோ இட் டசன்ட் even make sense, and it is one of the most important scenes in the movie itself, ரைட்? அண்ட் ஸ்ருதி ஹாசன் வந்து ஏன் தேவாவை இருக்கிறாங்க, அப்பாவோட ஃப்ரெண்டு, ஓகே, பட் வை ஹி இஸ் பீயிங் ஹேட்டட் அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வருது, விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்ரிஷியேட்டட் சீன்ஸ் இந்த மூவி. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து ஏன் தேவா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா, பாஷாவில் வந்து நம்மளுக்கு மிட்வேல தெரிஞ்சிடும் ஏன் அவர் பாஷா அப்படின்னா, திஸ் இஸ் வை இஸ் பாஷா, திஸ் இஸ் வை இஸ் ஆக்டிங் ஆஸ் ஆட்டோ டிரைவர் நமக்கு தெரிஞ்சிருது. பட் இந்த படம் ஃபுல்லாக அவர் யார் தெரியுமான்னு கேட்டே இருந்துட்டு கடைசியில் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஓகே இவர் தெரியுமா, அப்பயே அப்படி அவர் வந்து கூலிகளெல்லாம் இது பண்ணார் அப்படின்பாங்க. பட் அந்த கூலியை தான் அவர் ஃபுல்லாக எலக்ட்ரிக் சேரை போட்டு வச்சுக்கிட்டு இருப்பார். கூலி இருக்கிறதா அவர் வேணும் தான் கடைசி முடியுது. பட் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த மூவி வாஸ் ஹிம் இன்சினரேட்டிங் ஆல் தீஸ் டெட் பாடிஸ். அண்ட் வாட்ச் வச்சு ஒரு பிளாட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு ஒரு பிளாட் இருக்குது. அந்த ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் வாங்குறவங்களாம் பெரிய பிஸ்னஸ்காரங்கன்றாங்க. அதில் பெரிய காமெடி என்னென்னா, ஹார்பரில் வந்து அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லைக் 4000 கோடி 5000 கோடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அண்டு காலங்காலமாக வந்து காசிமேட்டில் கொலை பண்ணுறவங்கள கடல் தூக்கி போட்டு கல்லை கட்டி தூக்கி போட்டுருவாங்க, ரைட்? இவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு எலக்ட்ரிக் சேர் வேணும், அந்த எலக்ட்ரிக் சேரை வச்சு தான் நான் வந்து அவங்க வந்து பேர்ன் பண்ணி அதோட ஆஷஸ்லாம் வந்து மறைக்க போகிறேன் அப்படின்றாங்க. இது என்ன விதமான, ஏன்னா திஸ் இஸ் த பிளாட் தட் கனெக்ட்ஸ் ரஜினி டு சைமன். இல்லாட்டி ரஜினிக்கும் சைமனுக்கு சம்மந்தமே கிடையாது. எலக்ட்ரிக் சேர் வந்ததுக்கப்புறம் தான் சத்யராஜ் வராது, சத்யராஜோட ஃப்ரெண்ட் தான் ரஜினி, சத்யராஜ் இறந்து போனதுக்கப்புறம் தான் ரஜினி வராரு.
ஸோ this whole point feels very out of place, very crazily stupid to be even written as a script, and I'm not saying it's a bad movie. It's a decent movie, and நீங்க போய் பார்த்தீங்கன்னா you might enjoy it also. But the fact that you have to put so many people in this movie to create a mediocre as ப்ராடக்ட் அப்படின்றது தான் வந்து இங்கே பிரச்சனை. அண்ட் இந்த லூப் ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூப் ஹோல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு லூப் ஹோல்ஸ்னு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது ஜஸ்ட் ரைட் அதை படிச்சுட்டானே உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரெடிட் யூசர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெடிட் யூசரோட பேர் எனக்கு தெரியல, பட் எல்லாமே சொல்கிறேன். ஒய் இஸ் தேவா பச்சரிங் மட்டன்? ஸ்டார்டிங்கில் ஏன் மட்டன் பச்சர் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. ஒய் இஸ் ரன்னிங் மேன்ஷன் வித் இஸ் நேம் பிளாஸ்டர்ட் ஓவர் இட் இஃப் இஸ் சப்போஸ் டு பி லேயிங் லோ? தேவா மேன்ஷன் ஏன் வச்சுருக்கணும்? அங்கே ஏன் 30% நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லணும்? அங்கே வர ஆளுங்களுக்குலாம் ஏன் வந்து நான் விலை கம்மியாக கொடுக்கணும்? ஹவு டஸ் ஹி ஹேவ் த மனி டு டூ இட்? ஒய் டஸ் ஸ்ருதி ஹேட் தேவா த ஃபர்ஸ்ட்? ஏன் தேவா ஹேட் பண்ணுறாங்க தெரியாது. ஒய் டஸ் ஹி ஸ்டாப் ஹேட்டிங் தேவா இன் ஜஸ்ட் 5 minutes லேட்டர்? ஏன் 5 நிமிஷம் கழிச்சு இது பண்ணணும்? ஒய் பில்ட் சேர் இஃப் இட் இஸ் மென்ட் டு இன்சினரேட் டெட் அனிமல்ஸ்? சேர் ஏன் பண்ணணும்? டெட் பாடிஸ் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் தான் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணலாம்ல. ஒய் டஸ் ஹீ ஹாவ் நோ ரிமோர்ஸ் வைல் இன்சினரேட்டிங்? ஏன் வந்து பாடிஸை எரிக்கிறப்ப எந்த விதமான ரிமோர்ஸ், எந்த விதமான ஒரு தயக்கம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இது ஒன்றும். ஒய் டூ பிரீத்தி அண்ட் தேவா ஸோ நோ ரிமோர்ஸ் டூயிங் இட்? ஏன் ரஜினி சுற்றியும் பண்ணல? அதில் காசு வேறு பிடிச்சிக்குவா வந்துட்டு இது உங்களோட பங்கு அப்படின்னு. ஒய் டிட் ரச்சிதா ட்ராப் அர்ஜுன் ஃப்ரம் த வெரி ஸ்டார்டிங்லேருந்தே ஏன் வந்து சைமனோட பையனை வந்து ட்ராப் பண்ணும் தெரியல. How does Simon not know who Rachita is but finds out about Dayal? Dayal கண்டுபிடிச்சிடுவார் சைமன், பட் ரச்சிதா யாரும் நம்பிக்கல. இது எப்படி நம்ம வில்லன் அக்செப்ட் பண்ணிக்கிறது? at the very least how does he not know his son is in love with a coolie? ஸோ சன் வந்து ஒரு கூலி கூட லவ்ல இருக்கான்றதும் அது தெரியல. I don't know why. Why is Monica getting engaged? And இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து ஒரு ஐட்டம் சாங் நினச்சிருந்தேன் மோனிகா வெலுச்சி வந்து, பட் அது ஸ்டார்டிங்கில் போகிறப்ப என்ன ஆகும்னா ஷீ இஸ் கெட்டிங் என்கேஜ் டு அ கை. ஓகே, ஸோ அந்த மோதிரத்தை கழட்டி ஒரு ஷாம்பெயின் பாட்டிலில் போட்டு ஷாம்பெயின் கிளாஸில் போட்டு ஷீ கோஸ் அண்ட் டான்சஸ் வித் ஆல் தீஸ் கூலிஸ். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு தட் வாஸ் இன் எனி ஃப்ளோ ஆஃப் த சாங். அது எப்படி வந்து உள்ளே பிளான் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஐட்டம் சாங். இந்த கூலிஸ்லாம் வந்து மென் ஹூ ஆர் லைக் வில்லன்ஸு, அவங்களாம் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து பே பண்ணி ஆட வைக்கிறாங்கன்னு நினச்சேன். இட்ஸ் ஐட்டம் சாங் அப்படின்னு நான் நினச்சேன். பட் திஸ் இஸ் நாட் ஐட்டம் சாங். அண்ட் அவன் வந்து என்கேஜ் ஆன சைடில் அந்த மாப்பிள்ள நின்று பார்த்துட்டு இருக்கேன். இது I really don't know. And how does Dayal know Monica? Monica கூட வந்து டான்ஸர் ஆகிட்டு இருப்பாரு. How did Rachita end up with the same exact train and bogie as Dayal and Preeti yet do nothing to help? Dayal வந்து ஸ்ரீயாசன் போய் அடிச்சுட்டு இருக்கிறப்ப இவ வந்து பின்னாடி தான் உட்காந்துருப்பா. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஓடு அப்படின்பா. அப்போ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இஃப் ஷி நோஸ் ஃபைட்டிங் அண்ட் ஆல் ஷி would have come and help him probably, which would have saved him from being jumped out from the train. Why does Simon not keep track of his own son while he is tracking a bunch of coolies? அது கரெக்ட். ஒய் கில் அர்ஜுன்? ஓகே, அது ஓகே. ஐ டோன்ட் நோ. ஒய் ஈவன் சேஸ் பிரீத்தி லைக் டெர்மினேட்டர்? ஆமாம், பிரீத்தியை சேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஆமாம். ஒய் டிட் தேவா கோ பேக் டு த மேன்ஷன் when Kalisa and 70 others could have safeguarded? கரெக்ட். ஏன் வந்து உபேந்திரா இருக்கார் உள்ள, ஸ்ருதிஹாசன் கூட அந்த 3 பேர் அனுப்பி வச்சிருப்பாங்க அந்த மேன்ஷன்ல இருந்து. அவங்க ஒரு இந்த லொல்லுசா பலவரையெல்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த 18 பேர் வச்சு தான் அவங்க அனுப்பி வேண்டியதாடா அந்த மாதிரி இருக்கும். ஒய் டஸ் பிரீத்தி கால் சோ லேட்? ஒய் நாட் ரைட் ஆஃப்டர் ஹர் ஃபாதர் டைட்? அதுவும் கரெக்டான கொஸ்டின் தான். இது வந்து ஏதோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவளுக்கு ஞாபகமே வரும். ஒய் டஸ் சைமன் நாட் ரிமூவ் ஹூ கில்ட் ஹிஸ் ஓன் ஃபாதர்? இது ஒரு பெரிய கொஸ்டின். ஹவு எக்ஸாக்ட்லி இஸ் சைமன் வர்ஸ் தேன் ஹிஸ் ஃபாதர்? அது நம்ம சொல்லவே இல்லை. பிகாஸ் வி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் பேக் ஸ்டோரி. நம்ம பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஒய் த கோல்ட் வாட்ச் செயின் ஸோ ரேண்டம்லி? இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஸ்டார்டிங்கில் வந்து லக்ஸரி வாட்சஸ் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. காமிச்சதுக்கப்புறம் கடைசியில் சைமனை கொள்றத வாட்ச் வரும். சைமன் அந்த பக்கம் போய் அடிச்சு போயிட்டு ரஜினி வாட்சை கொடுத்துட்டு இருப்பாரு. எதுக்குன்னு தெரியல. எதுக்குன்னா கடைசி சுற்றி போட்டு பிடிச்சி கழுத்து வச்சு கொள்ற மாதிரி இருக்கும். அண்ட் வென் நாகார்ஜுனா டைஸ், அந்த கிங் பின்னர் லோகோ இருக்கும். அதை வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் பில் பண்ண என் பேர், நாங்கள் பில் பண்ண என் பேர், நாங்கள் விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. பட் இட் டசன்ட் ஹோல்ட் எனி சிம்பிளிசம் டு வை ரஜினி சோஸ் டு கில் இன் தட் வே. ஸோ ஹார்ட்டை வெளியே எடுத்து பண்ணியிருந்தாருன்னா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான் நீ பண்ணிட்டு இருந்த, யூ டை வித்வுட் அ ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இட் வுட் ஹவ் பீன் good. நான் இப்போ யோசிச்சேன், which would have been a good possible symbolism to end his life. பட் வாட்ச் வந்து நாங்கள் போஸ்டர்ஸில் போட்டோம், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. I seriously don't have any idea.
யா ஸோ அமீர் கான் வந்து உடனே ரெகனைஸ் பண்ணிடுறாரு, பார்த்த உடனே சைமனால் கண்டுபிடிக்க முடியல. Why does he spare Deva and why does Deva in turn want him when Deva was about to die himself just a minute ago? தேவா வந்து மன்னிச்சு விடுறாரு ஆமீர் கானையும் அவங்க அப்பாவையும். ஏன் அப்படின்னு தெரியாது. இத்தனைக்கும் அவங்க ஆள் தான் சுற்றி இருக்காங்க, ஒரு நடு டெசர்ட்டில் இருக்காங்க. நினைச்சுதான் அவங்க கொண்டு வந்துக்கலாமே. எதுக்கு வந்து தேவாக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. தேவா வந்து பயங்கரமான கூலின்னு வச்சுக்கோணுமா, ஓகேவா? அவர் வந்து சூப்பர்மேன் கூலின்னு நம்ம வச்சுக்குவோம். இருந்தாலும் அங்கே அவங்களோட ஆள், அவங்களோட வெப்பன்ஸ், அவங்களோட குண்டாஸ்லாம் இருக்கிறப்ப ஆமீர் கான் எதுக்கு அவரை மன்னிச்சு விடணும்? இவர் ஏன் அவரை மன்னிச்சு விடணும்? அப்புறம் அவங்க அப்பட போயிட்டு என்னமோ கூலிக்கு ஏதாவது ஆச்சுடா, ஒன்றும் பண்ண முடியாது தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு, அமீர் கான் நான் சொல்லிட்டேன். ஒய் த பவர் ஹவுஸ்? இதுவும் அப்படிதான். எனக்கு இது சீரியஸாக என்னன்னே புரியவே இல்லை. எதுக்கு இதை பவர் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க, ஏன் பவர் ஹவுஸ்ன்னு சொன்னாங்கன்னு சத்தியமாக புரியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவர் ஹவுஸ்ன்றது ஒரு சரக்கு பேர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இட்ஸ் பேசிக்கலி அனதர் ஏதோ சரக்கு இருக்கு போல அதுக்கு மாதிரி பேரில். பட் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து தேவோட ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடாதுல்ல. தேவா அப்படின்னு சொல்லி அது பயம் இருந்துச்சுனாவது புரியும். பட் பவர் ஹவுஸ்ன்றது பாட்டு எழுதிட்டோம் அப்படின்றக்கா வச்சுருக்கீங்களா? வாட் எக்ஸாக்ட்லி வாஸ் தயால்ஸ் பிளான்? தயாலோட பிளான் என்னன்னு நமக்கு சத்தியமாக தெரியாது. தயால் ஜஸ்ட் வாண்ட் டு ரன், யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போகணும். அந்த ஏதோ காசு எல்லாரும் திருட்டாயின்னு நினைக்கிறேன். ரஜினி வந்து காசு தெரியுது, அதை திருப்பி வாங்குறதான் பிளானான்னு தெரில. ஒய் கில் த ட்ரெயின் டிரைவர் அண்ட் ரன் த ட்ரெயின். ஆமாம், ட்ரெயின் டிரைவர் ஏன் கொண்டாயின்னு தெரில, கத்தி வச்சு மறுபடியும் கூட வச்சுருக்கலாம். ஒய் நாட் ஆஸ்க் பிரீத் டு டைரக்ட்லி கால் தேவா இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் கூலிங் நம்பர். ஆமாம், சத்யராஜ் சொல்கிறப்பே தேவா தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். நீ வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூலி நம்பர் 5821 சொல்லு, அவர் தான் உனக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த லூப் ஹோல்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் ஸ்டோரி இஸ் லைக் வே டு கன்ஃபியூசிங் அண்ட் டூ மெனி சப்ளாட்ஸ் ரூயின் த சஸ்பென்ஸ் ஆஃப் த மூவி. இப்போ கைதி எடுத்துட்டிங்கன்னா குழந்தை கூட சேரணும், அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அங்கே போயிடணும், இதுதான் வந்து கான்செப்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த பிளாட் வந்து டேரெக்டாக ஒரு இது நோக்கி தான் போயிட்டுருக்கும். மாணவரும் அதே மாதிரி தான். நைட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், காலைல வர்றதுக்குள்ளே அது என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை. லியோ எடுத்துட்டிங்கனாலும் சரி, லியோவனே நம்ம வச்சுக்குவோம். லியோவில் வந்து பேட் ரைட்டிங் இருந்தாலும் லியோ யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டோரியாக போகும். அதுலேருந்து நடுவில் அர்ஜுனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, சஞ்சய் தத்துக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை புரிஞ்சு போகாதுல்ல. இதில் லைக் டூ மெனி திங்ஸ் டு ஃபாலோ. அண்ட் இதில் எந்த அளவுக்கு இதாக இருந்துச்சுன்னா, ஜென்ரலாக தான் அந்த விண்டேஜ் சாங் வைக்கிறது லோகேஷ் கனகரோட சிக்னேச்சர். அந்த விண்டேஜ் சாங் வைக்கிற அந்த பாட்டு இப்போ என்னோட என்டையர் தியேட்டர் வாஸ் லைக் சைலண்ட். என்ன நடக்குதுன்னே தெரில. அதில் ரஜினிக்கு டூப்பராக இருக்கும், ரஜினியோட பாடி இருக்காது, அதில் வேற யாரோ இருப்பாங்க. ரஜினியோட ஃபேஸ் வந்து டீப் ஃபேக்காக இருக்கும். அந்த லைலா ஒரு பாலம் மாதிரி இருக்கும், அதில் ரஜினி வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த டீப் ஃபேக்லாம் பண்ணி தான் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஸோ எனக்கு வந்து அது பெரிய லெட் நான் சொன்ன ஏற்கனவே ட்ரெய்லரில் பார்த்தப்பே இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஸோ பேட்லி டன். அண்டு எல்லாரும் எப்படின்னா, எனக்கு வந்து உபேந்திராவோட என்ட்ரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றாங்க. எனக்கு மியூசிக் என்ஜாய் பண்ணுறதுக்கு படமே பண்ணணும்னு அவசியமே இல்லையே. உபேந்திராவோட என்ட்ரி மட்டும் பார்த்துட்டு எல்லாமே ஒய் டஸ் இட் ஒய் இஸ் இட் இன் த மூவி when it doesn't add any பிளாட்டோட டெப்த்துக்கு எதுவுமே ஆட் பண்ணலன்னா அது என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டு 18 பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க, விசில் அடிக்கிற வரைக்கும் எல்லா மாட்டேன்னாங்க. ஸோ I don't know why this movie was made, and I don't know how they expected to make 1,000 crores from being a Tamil movie. So I don't know, but I like the movie for the fact that we can appreciate all the artists here, who are part of the movie. And படத்தில் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் ஐ somehow felt லியோவில் எதுக்கு தான் ஃபீல் பண்ணேன். லியோவில் எனக்கு அந்த ஆந்தனி தாஸோட அந்த ஃபேக்ட்ரியோட செட்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகாது. ரைட்? நீங்கள் போக்கிரியில் பின்னி மில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு ஃபீல் ஆகும். பட் இது அந்த ஃபேக்ட்ரி மாதிரியே ஃபீல் ஆகுது. எவ்ரி திங் ஃபீல்ஸ் ஒரு மாதிரி அது அட்டைப்பட்டி மாதிரி தெரியுற மாதிரியே தெரியும். இதுலேயும் அதே மாதிரி நிறைய விஷயம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த கிங் பின்னோட ஹார்பர் தாண்டி சில விஷயம்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஃபேக்காக தெரியும். அந்த ஹாஸ்டல்லாம் உள்ளே பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், பாலம் ஓடுறது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமாக தெரியும். பட் நீங்கள் ஆர்ட் டைரக்ஷன் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. பட் திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் த மூவி. த மூவி வாஸ் ஜஸ்ட் பிளெயின் சோறு புட் அண்ட் கொஞ்சம் குழம்புலாம் சைடில் இருக்குது. இட் இஸ் நாட் பிளெண்ட் டுகெதர் அண்ட் சாப்பிட்ற மாதிரி இல்லை, சைடில் இருக்குது. ரஜினி கொஞ்சம் இருக்காரு, உபேந்திரா இருக்காங்க, நாகார்ஜுனாக்கு நம்ம பயப்படவே முடியல. நாகார்ஜுனா என்ன பண்ணாருன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. நாகார்ஜுன பையன் எதுக்கு இருந்தாங்கன்னே தெரில. ஸோ அது வேறு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நாகார்ஜுனா சின்ன வயசில் இருக்காரு. லட்சம் நாகார்ஜுனா வந்து 10 வயசில் பார்க்குறாரு ரஜினி வந்து அவங்க அப்பாவை கொள்றதுன்னு வச்சுக்கோம். ஸோ நாகார்ஜுனா 10 வயசு, 30 வருஷம் அப்படின்னா 40 வயசு ஆயிடுச்சு நாகார்ஜுனாக்கு. ஆனால் 25 வயசில் அவருக்கு ஒரு பையன் இருக்குது. அப்போ 15 வயசுலேயே குழந்தை வந்துட்டாரா? அப்படி தானே வரும்.
ரஜினிக்கே அப்போ வந்து 30 வருஷம் ஆஃப்லைனில் இருந்திருக்காங்கன்னா ரஜினிக்கு வச்சு 65 வயசுன்னு வச்சுக்கோம். ரஜினிக்கு அப்போ 30 வயசுன்னு வச்சுக்கோம். ரஜினிக்கு இப்போ 65 வயசு. அப்படின்னா 15 வயசுல குழந்தை பார்த்துட்டாரா? அது எப்படி அவனுக்கு 25 வயசு 26 வயசுல அவ்வளோ பெரிய பையன் இருந்தானும் எனக்கு தெரியல. ஸோ லோகேஷ் எழுதுறப்ப இப்போ இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குது அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்புறம் அந்த அந்த எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ் அந்த இன்சினரேட் பண்ணுற அந்த இதை வந்து யாரால ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ரஜினிட்டு வருவாங்க. அண்டு கடைசியில் பார்த்தா அந்த கல்யாணி அந்த அர்ஜுன் இது பண்ணுற அந்த பொண்ணு தயாலோட ஒய்ஃப் வந்து அங்கே இருக்கிறத அவளே ஆப்ரேட் பண்ணிடுவா. இவ்வளோ ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடிஞ்சா நீங்கள் ரஜினியை கூப்பிட்றதுக்கான பாயிண்டே இல்லை. ரஜினி உள்ள பிளாட்டில் தேவையே கிடையாதுல்ல, எல்லாரும் அவங்களே பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ இவங்களா காம்ப்ளெக்ஸிஃபை பண்ணுறதுக்காக இன்டென்ஷனலாக ஏதோ பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ திஸ் வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் தி மூவி. ஐ ஜஸ்ட் வெண்ட் ஆன் அ ரேண்ட். நான் இது எதுவுமே ஸ்கிரிப்ட்லாம் பண்ணல, எதுவுமே பேசவே இல்லை. ஸோ திஸ் வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் தி மூவி. உங்களுக்கு என்ன நினச்சுன்றது, நீங்கள் என்ன நினச்சின்றது, if you want, please let me know in the comments. I'll be very glad to know your thoughts on this movie. But it was a fun watch. பட் ரொம்ப பைபோலராக இருக்குது ரிவ்யூஸ் எல்லாமே. எனக்கு என்னென்னா இதுக்கப்புறம் வேறு எந்த படம் பெரிய படமே இல்லை. we are out of movies. we don't have any big hyped movies. நம்ம பயங்கரமாக எக்ஸைட் ஆகிற அளவுக்கு நம்மளோட நாடி நரம்புலாம் முறுக்கு இருக்கிற மாதிரி படங்கள் எதுவுமே கிடையாதுன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். விஜய் இஸ் கோயிங் டு பாலிடிக்ஸ் அண்ட் அஜிஸ் இஸ் நாட் கோன் பி ஆஸ் இன்வால்வ் இன் மூவிஸ் ஆஸ் ஹி இஸ் யூஸ் டு. ஸோ எனக்கு ஒரு இது பெரிய இது என்ன அப்படின்னா, அடுத்து மதராசி ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயன் படம் வெறித்தனமாக ஹிட் ஆக போகுது. ஆனோடனே எல்லாரும் அடுத்து சிவகார்த்திகேயன் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு பேச போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஏன்னா வி ஹேவ் ஹேட் இட் சின்ஸ் லியோ, ரெட்ரோ, கூலி அண்ட் தக் லைஃப். இது எல்லாமே வந்து மிட் ஆஸ் மூவி ஆயிடுச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் மேக்ஸ் இட் பிக் வித் மதராசி. ஸோ யா, let's hope for the best. And yes, thank you so much for watching this video. This is me, Guhan, signing off. Take care. Bye-bye.